ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வானல் வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். பொரிஞ்சதும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். இப்போ கலர் மாறிடுச்சு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும், தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சமாக கலரி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலரியாச்சு. முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம், மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போது சுவையான பொரிச்ச குழம்பு தயார். என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.